ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் எப்படி இருக்குது, அதுவும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகத்தினுடைய மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. ஸோ தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன், செவ்வாய், ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியன், சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் கிரகநிலைகளை இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் இப்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கிரகநிலைகளை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிரகங்கள் தாங்க சிறப்பாக செயல்பட போகுது. பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது இல்லை அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டுட்டா உடனே எடுத்து கொடுத்துடுவாங்க. இவங்கள்ட்ட இருக்குதோ இல்லையோ, அது அவங்களுக்கு பின்னாடி தேவைப்படுமோ இல்லையோ, அதெல்லாம் யோசிக்காமல் உடனே கொடுத்துருவாங்க. ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க. அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. எதையுமே செய்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் தான் உங்களுக்கு மனசில் வரும். என்ன விஷயம் செய்தாலுமே எதிர்காலத்தை பற்றி தான் யோசிப்பீங்க. அதாவது எது செஞ்சாலுமே அதில் ஒரு முன்னேற்பாடோடு தான் நீங்கள் இருப்பீங்க. விவேகம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. விவேகத்தோடு செயல்படுங்க. எல்லாமே நம்ம இழந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஏமாளியாகவே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம். ஸோ விவேகம் எடுத்து நீங்கள் செயல்பட போகிறீங்க. தொழில், வியாபாரம் இது தொடர்பான காரியங்களில் இழுபறியாக தான் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு வீண் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. எதிர்பாராத அளவுக்கு செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். ஸோ எது இருந்தாலுமே கூட கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த சாதாரணமாக உங்களால் செய்யவே முடியாதுங்க. அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் இருக்குது. அப்படின்னு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களால் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியாது. அதை செய்து முடிக்கிறதுல நிறைய தாமதங்கள் பார்ப்பீங்க. சக ஊழியர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்களேன். அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுடைய உதவிகள் நமக்கு எப்போ வேண்டாலும் தேவைப்படலாம். இதே காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அமைப்பெலாம் இருக்குது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்திருக்கக்கூடிய ஆடை, ஆபரணம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவீங்க. விருந்து நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது ஒன்று போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. ஸோ எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிச்சிடுவீங்க. இந்த டைமில் நல்ல ஒரு அமைப்பு அதுக்காக இருக்குது. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் உங்களுக்கு பாடங்கள் படிக்கிறதுல நல்ல ஆர்வமானது கிடைக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி விலகி அர்த்தாஷ்டம சனியானது ஆரம்பமாகி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில நேரங்களில் கவனமாக தாங்க இருக்கணும். அதே போல் ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக எல்லாத்தையுமே படித்து முடிக்க முடியும். படிக்கிறது மட்டும் கிடையாது, எந்த தேர்வு வைத்தாலுமே அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கல்வி பயில்றதில் நல்லாவே இருக்கவீங்க. அதாவது நீங்கள் ஆரம்ப கல்வி பயின்றாலும் சரி, இல்லை அதிலே உயர்கல்விகள் பயிலணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட உங்களால் எல்லாமே செய்ய முடியும். அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தாமதமாக தான் ஒரு சில வாய்ப்புகளானது கிடைக்கும். ஆனால் அந்த வந்த வாய்ப்புகள் கூட இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட வைக்கும். எவ்வளோ நாளுக்கு அப்புறமா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களை விட்டு நழுவி போன வாய்ப்புகள், நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட இடத்துல மீண்டும் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதனால் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த டைமில் சமூக சேவையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சமூக ரீதியாக உங்களுக்கு அந்தஸ்தானது உயர ஆரம்பிக்குங்க.
கொடுக்கல் வாங்கலும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சமூக அந்தஸ்து பார்த்திங்கன்னா உயரும். அதாவது உங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே இப்போ தீர்ந்து போயிடும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டம் இப்போ வந்து நீங்க போகுதுங்க. ஸோ எதையாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான சாமர்த்தியம் இப்போ வந்து கிடைக்க போகுது. அரசாங்கம் மூலியமாக தான் நீங்கள் நிறைய லாபத்தெல்லாம் கூட பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான பயணங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த பயணங்களும் சாதகமாக தாங்க இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா வகைகளிலுமே இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபேவராக தான் இருக்குது. ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களானது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம நட்சத்திர ரீதியாகவும் பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி ஒருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், நட்சத்திரம் கண்டிப்பாக மாறுபட்டு தான் இருக்கும். நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வித்தியாசப்பட செய்யும். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் பணவரவு நல்லாயிருக்கு. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா, அந்த குழப்பம் இப்போ நீங்கிடும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த டைமில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பயணத்தில் தான் உங்களுக்கு இந்த டைமில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு தான் இருக்கணும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறது, இல்லை அடுத்தவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறது, இதெல்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஒரு தடவைலாம் யோசிக்கக்கூடாதுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா யோசித்து அதுக்கப்புறமா வந்து செய்யுங்க. ஏன்னா நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. அதனால் சிரமப்பட போகிறதும் நீங்கள் தான். அதே போல் இந்த நாட்களில் பணவரவு ரொம்ப நல்லா இருக்கும். பணத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பணவரவு திருப்தி தர மாதிரியே தான் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அப்படி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புதிய நபர்கள்ட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய நபர்களுடைய பழக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பூரடாம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீணா அலைச்சல் அப்படின்றது இருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வீணா அலைச்சல் அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் அலையிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பெரியவங்க இருக்காங்க வீட்டிலனா அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிடும், தன்னம்பிக்கை பிறக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிச்சலாக நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடலாம். அப்படி நீங்கள் எந்த விஷயத்துலலாம் ஈடுபடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றிகளை மட்டுமே வந்து கொடுக்க போகுதுங்க, மறந்துடாதீங்க. பல கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு நல்லது செய்யாது. ஒரு சில கிரகங்கள் நமக்கு பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும். அந்த வரிசையில் ஏப்ரல் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் இந்த பதிவில் கூடவே நம்ம ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு காலகட்டங்களில் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதை வந்து அதிகப்படியாக்கிறதுக்கு, அதாவது நல்லது அப்படின்னா இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கும், ஒருவேளை கெடுபலன்கள் ஏற்படுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் செய்யக்கூடியதான் இந்த பரிகாரம். ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவரை நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய மனசுக்கு அமைதியானது கிடைக்கும். எல்லா நன்மைகளும் கூடவே வந்து கிடைக்குங்க. அதனால் மறக்காமல் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். குரு பகவானுக்கு உரிய அற்புதமான நாளான வியாழக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து குரு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.